காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, இவங்க நம்ம செந்திலோட மாமனார் வந்து கூப்பிட்றாரு செந்தில, வாங்க நான் அவங்க கூட பேசணும் அப்படின்னு. ஸோ ஜூஸ் கடைக்கு 2 பேரும் போகிறாங்க, ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, ரொம்ப வேலையாக இருந்தீங்களா, நான் தான் கூப்பிட்டுட்டேனா அப்படின்போது, இல்லை மாமா எப்போதும் இருக்க மாதிரி கேஷுவலான ஒர்க் தான் அப்படின்னு. வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்கீங்க, எல்லா டெலிவரியும் நீங்கள் தான் ஹோம் டெலிவரியெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்போது, ஆமாம் நானும் பார்ப்போம் பழனி மாமாவும் பார்ப்போம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்ன ஒரு 20 டெலிவரி பார்ப்பீங்களா அப்படின்னா, நான் மட்டுமே 20 பார்ப்பேன், அது போக பழனி மாமா, ஸோ இப்படி நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தங்கச்சிக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு மீனா சொன்னா, ஆனால் அவள் என்கிட்ட சொல்லலை, அவங்க அம்மா கிட்ட தான் சொன்னா அப்படின்னு. லைக் இன்னும் எனக்கு மீனாக்கு என் மேலே கோபம் இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா அந்த மேரேஜ் இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. லைக் அவரோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ரொம்ப நிரந்தரமான வேலை. இப்போ என்ன நம்ம பிஸ்னஸ் பார்த்தாலும் லாபம் நஷ்டம் ரெண்டுமே திடீர்னு நல்லா இருக்கும், இல்லை திடீர்னு லாஸ் ஆயிடுச்சுனாலும் கஷ்டம். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது அப்படி கிடையாது. நமக்கு என்னைக்குனாலும் கை கொடுக்கும், ஒரு நிரந்தர வேலை, நமக்கு என்னைக்குனாலும் வருமானம் வரும். அப்படின்றதுனால தான் கஷ்டப்பட்டு படித்து நான் கவர்மெண்ட் வேலை வாங்கினேன். அதே மாதிரி என் பொண்ணுக்கும் நிரந்தரமான ஒரு வேலை இருக்கணுன்றதுக்காக அவளையும் சின்ன வயசுலேருந்தே நல்லபடியாக படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்க வச்சேன், எழுத வச்சு வேலை வாங்க வச்சேன். அதே மாதிரி தான் என்னோடய மருமகனும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவளுக்கு உங்களை பிடிச்சிருச்சு, சரி பரவாயில்ல, அதெல்லாம் எதுக்கு பழைய கதைலாம் இப்போ பேசிக்கிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் நினச்சா கூட கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வேலைன்றது எல்லாரும் போட்டி போட்டுட்டு வராங்க. எம்எல்ஏ எம்பின்ட்டு எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வேலை வேணும் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. கிடைக்காதவங்க காசு கொடுத்தாது வாங்கிடணும், காசு நம்ம இன்றைக்கி கொடுத்தாலும் நாளைக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ தாசில்தாராக இருக்கிறனால நான் உங்களோட இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட் என்னால் அது ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இன்னும் நீங்கள் அதை பற்றி ப்ராப்பராக எதுவும் சொல்லாமல் இருக்கீங்களே. ஏன்னா இந்த வேலைக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவன் கன்னியாகுமரிக்கு வர்றதுக்குனாலும் ரெடியாக இருக்கேன், என்ன பண்ணியாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்னு எல்லாரும் அவ்வளோ போட்டி போட்டு இந்த வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, தவமாக இருந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வேலையை நான் வாங்கி தரணுன்றதுக்காக தான் பார்க்குறேன். ஸோ மீனோட லைஃப்காக தான் நான் எல்லாத்தையுமே யோசிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எப்படியாவது நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம் அப்படின்றாரு. ஸோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம பாண்டியன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி செந்தில்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எங்கே இருக்கிற, பேங்க் போயிட்டியா அப்படின்போது, அதை போயிட்டே இருக்கப்பா அப்படின்னு. ஏன்டா பக்கத்தில் இருக்க பேங்க்குக்கு போக உனக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும், எங்கடா வழியில் யார்ட்டாவது பேசிகிட்டு இருக்கேன் போது, இல்லைங்கப்பா நான் இப்போ கிளம்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி 2 ஜூஸ் வாங்கி வச்சாங்க. லைக் நம்மளோட இவருக்கும் செந்திலுக்கும் சரி, இன்னொரு ஃப்ரெண்ட் அவருக்கும் சரி வாங்கி நம்மளோட செந்திலுக்கும் அவரோட மாமனாருக்கும் வாங்கி வச்சாங்க. குடிக்கவே இல்லை, பாதி குடித்ததோடு சரி செந்தில் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இவருக்கு நம்ம செந்திலோட மாமனாருக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்து அங்கே பேசிகிட்ருக்காரு. அப்போ நம்மளோட செந்தில் சொல்கிறார், நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஜூஸையாவது குடிச்சிட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்போது, இல்லை நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அவசரமாக இங்கேருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மீனா வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சதீஷ் அங்கே வந்திருக்காரு. என்னது இது சதீஷ் இங்கே வந்திருக்காருன்ட்டு, என்ன காரைக்குடிக்காரருக்கு அம்பாசமுத்திரத்தில் என்ன வேலை அப்படின்போது, இல்லை இங்கே ஏதோ கோவில் திருவிழான்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு. கோவில் திருவிழானா நீங்கள் கோவிலுக்கு தானே போயிருக்கணும், எங்கே எதுக்கு வந்தீங்க, அரசியை பார்க்க தானே வந்தீங்க அப்படின்போது, அதான் தெரியுது இல்லைங்க, ஆமாங்க அரசியை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா சரி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அரசிக்கிட்ட பேசணும் தனியாக அப்படின்றாரு. அந்த அரசியும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டு வாசலில் நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. அரசியும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம மீனா வந்துட்டு சரி போய் பேசுங்க அப்படின்போது, அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அத்தையும் ராஜியும் கோவிலுக்கு போயிருக்காங்க, சரி நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மீனா 2 பேரையும் உள்ளே அனுப்புகிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வராரு. வந்ததுக்கப்புறம் அரசி நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. அரசி எப்போதும் போல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு இவங்கெல்லாம் வந்து இங்கே அம்மா சபதத்தில் இருக்காங்கன்னு சொன்னதே வந்து நம்ம கதிர் தானா. ஸோ கதிருக்கு ஃபோன் பண்ணி தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. லைக் மீனா கூட பேசும்போது அதை சொன்னார். அப்போது வந்து மீனா கேட்டாங்க, நான் கூட அரசி சொல்லி தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சும் போது, அரசி என்கிட்ட பேசவே மாட்றா, அவருக்கு அது ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு, ஏன் அவன் நம்மகிட்ட பேச மாட்றா அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கார். ஸோ வந்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அரசிக்கிட்ட டேரெக்டாக ஆரம்பிச்சிட்டார். ஏன் அரசி என்கிட்ட நீ சரியாக பேச மாட்ற, நான் 4 வார்த்தை பேசினா நீ 1 வார்த்தை தான் பதில் சொல்கிற, நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேன், நேரில் பார்த்தாலும் என்கிட்ட பேச மாட்டேன், எதுவுமே என் கூட வந்து ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத மாதிரி இருக்குது, உனக்கு என்னை பிடிக்கலையா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா,
என்னவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்த நிறுத்தணும்னா சொல்லு, நான் நிறுத்திடுறேன். நீ ஏன் இப்படி இருக்கன்ற மாரி சொல்லு. ஏன்னா, எனக்கு வந்து எத்தனையோ பொண்ணுங்கள பார்த்தாங்க. எனக்கு அவங்க யாரையுமே புடிக்கல. ஆனா, எனக்கு உன்ன புடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. நான் வந்து தனியா பொறந்ததுலேருந்து நான் தனியா வளர்ந்த பையன். ஆனா, நீங்க உங்க ஃபேமிலி பெருசா இருக்கு. அம்மா உன்ன பத்தி சொல்லும்போதும் நல்ல பொண்ணு அப்படின்றனால தான் நான் வந்து ஓகே, இந்த மேரேஜுக்கு ஓகேன்னு சொன்னேன். பட் நீ ஏதோ ஒரு விஷயத்துல சைலண்ட்டா இருக்க அப்படின்போது எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன பிரச்சனை? எதையாவது இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ அவங்க அழ ஆரம்பிச்சுடுறாங்க அரசி. அழுகும்போது என்னாச்சு அரசி அழுகுற? நான் வேணா அண்ணி மீனாக்காவை கூப்பிடட்டுமா அப்படின்போது, இல்லை இல்லை நான் உங்ககிட்ட நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் எனக்கு நான் இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு குமார் அப்படின்ற ஒருத்தர் தான் பிடிச்சிருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மாவோட அண்ணன் பையன் தான். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. 30 வருஷ பகை. பட் இந்த 30 வருஷ பகையெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணால் மாறும் அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் அவர் பேச்சை நம்பி எனக்கு அவரை தான் பிடிச்சது, நான் அவரை தான் விரும்பினேன். ஆனால் வீட்டில் அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே தான் சரி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தை உடனே எனக்கு கல்யாணம் பேசிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து உங்களை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணலை. பட் வேறு ஆப்ஷன் இல்லை. இது வந்து எல்லா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க பொண்ணுக்கு இப்படின்னா ஒரு கல்யாணம் உடனே பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க, வீட்டில் சொல்லாமல் மறைப்பாங்க. அந்த மாதிரி தான் மறைச்சிட்டாங்களே தவிர ஏமாற்றணும்னு கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு அவர் மேலே எந்த விருப்பமும் கிடையாது. குமார் மேலே எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் உங்ககிட்ட எனக்கு பேசவே முடியல. ஒரு வாரம் வரைக்கும் அவர் கூட பேசிவிட்டு அடுத்த வாரம் உங்ககிட்ட பேசுகிறது அப்படின்றது என்னால் சடனாக அந்த ஒரு ஸ்விட்ச் ஓவர் என்னால் பண்ண முடியல. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். ஸோ இது வந்து என் மனசை குத்திக்கிட்டே இருந்தது. இதுதான் காரணம் நான் அவங்க கூட பேசாமல் இருக்கிறதுக்கு. என் மனசை குத்திக்கிட்டே இருந்ததுனால தான் என்னால் அவங்க கூட ஃப்ரீயாக பேச முடியல. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்றாங்க. ஸோ அவரும் உடனே யோசிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் எதுவுமே சொல்ல, அவர் பாட்டு கிளம்பிட்டார். பட் எனக்கு தெரிஞ்சு சதீஷ் இது ரொம்ப மெச்சூர்டாக புரிஞ்சுக்குவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மீனாக்கிட்டையும் சரிங்க நான் கிளம்புறேங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். ஸோ மீனாக்கு டவுட் வந்துருச்சு, என்ன அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரியாக போகிறான் அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லா உண்மையும் குமார் பற்றின எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்போது, ஏன் அரசி இப்படி பண்ணேன், எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொல்கிறக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அந்த தம்பி என்ன சொல்லிச்சு அப்படின்போது ஒன்றும் சொல்ல அவர் கிளம்பிட்டாரு. ஏன் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணியிருந்திருக்கலாம்ல, ஐயோ இது அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார், வீட்டில் போய் என்ன சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி மெயினாக பயந்துட்டுருக்காங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து நம்மளோட பாண்டியன் கால் பண்ணுறாரு செந்திலுக்கு, பணம் எடுத்துட்டியா அப்படின்போது பணம் எடுத்துட்டேப்பா அப்படின்றாரு. அப்போ பாண்டியன் சொல்கிறார், இங்கே பாருப்பா கையில் காசு வச்சுருக்க, அங்கே இங்கே எங்கேயும் நிற்காத, டக்குன்னு காசை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துருப்பா, நம்மளோட கடைக்கு வந்துரு அப்படின்றாரு. சரிப்பா ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது, எங்கேயாவது திருட்டு பசங்க நிறைய இருக்காங்க பார்த்து வந்துருன்னாரு. சரின்னு சொல்லிட்டு செந்தில் கிளம்பினவர் நேராக அவங்க மாமனாரை பார்க்க அந்த ஜூஸ் கடைக்கு வந்துட்டார். ஸோ ஜூஸ் கடைக்கு வந்தவர் இவரை பார்த்தோன்னே செந்திலோட மாமனார் கேட்குறாரு, என்ன தம்பி அவசரமாக போனீங்க இப்போ என்ன வந்துட்டீங்க அப்படின்போது, இல்லை மாமா அது வந்துட்டேன். சரி ஓகே நீங்கள் ஒரு வேலை சொன்னீங்களே காசு கொடுத்தா கிடச்சிரும், கண்டிப்பாக காசு கொடுத்தா கிடச்சிருமா அப்படின்போது, கண்டிப்பாக கிடச்சிருமாப்பில். இதை பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவரை கை காமிச்சு இதை இவரோட தம்பிக்கும் காசு கொடுத்து தான் வேலை வாங்கினாங்க, இந்த கையில் காசு அந்த கையில் வேலை அப்படின்னு கொடுத்துருவாங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்போது, நம்பிக்கை இல்லைன்னு இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கில் வச்சுருந்த அந்த 10 லட்சத்தை அவர் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ செந்தில் ஆல்ரெடி நிறைய வருத்தத்தில் இருந்தார். லைக் பாண்டியன் வந்துட்டு தான் காசு கேட்டால் மட்டும் என்ன 1,00,000 ரூபா கேட்டதுக்கே அன்னைக்கு கதிர் சொன்னார் இல்லையா, அண்ணனுக்கு வேலை வேணும்னா காசு கொடுக்கணும் போது 1,00,000 சொன்னதுக்கே மனத்திலையா காய்க்குது பணம், எப்படி உடனே கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அவர் பொண்ணுக்குனா மட்டும் செலவு பண்ணுறார் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இந்த பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாரா, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.